ஒப்பதின் புகழுக்கோர் மூதுரை, வள்ளுவரின் புகழுக்கோர் திருப்புகழ், அருணகிரியின் புகழுக்கோர் திருப்புகழ். அடியேன் புகழுக்கு இம்மேடை புகழ் தரும் மேடையாய் அமையட்டும். நடுவர்களின் துணையோடு அவையோடு கரகோஷத்தோடு தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவ வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுக்க புரட்சி தமிழில் பாடிய பாரதிதாசனாரின் புகழ் இன்றைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்று இப்பேச்சு போட்டியை நடத்தும் நல் உள்ளங்களுக்கு என் உண்டானதற்கள் வணக்கங்கள். பாரதிதாசன் ஓர் புரட்சி கவிஞன். ஏன்? பாரதிக்கு தாசனவன், பாவேந்தன் என்னும் மேலைவன், புதுவை குயிலவன், புரட்சிக்கென பிறந்தவன், புரட்சி கவிஞனவன். தன்னை படித்தவனை தாய் தடுத்தால் விட்டுவிடு, தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விட்டுவிடாதே என்று தன் தமிழ் உணர்வை தன் புரட்சி வரிகளால் வைப்பித்தவர். அன்பார்ந்தவர்களே, முதலில் புரட்சி என்றால் என்ன? அனைவராலும் கூறப்படும் தவறான கருத்தை எதிர்த்து சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் சமுதாயத்தில் தனக்கென தனி மாநில நிலைநிறுத்திவிட்டால் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. பாரதிதாசனாரின் ஒவ்வொரு கவிதை வரிகளும் அவரின் புரட்சிக்கு மெய்ப்பானவையாகவே இருந்தன. பாரதியின் கவிதை வரிகளால் ஈர்க்கப்பட்டோர், இவரின் தமிழால் ஈர்க்கப்பட்டோரின் பட்டிகளை இவ்வரங்கம் தாக்குமா? எழுதும் ஒவ்வொரு சொல்லிற்கும் தனி பொருளுடன் தனி அர்த்தத்துடன் எழுதுவார். செவ்விய மதுரம் சேர்ந்தன பொருளில் சீரிய கூறிய நீச்சல் பவ்விய கவிஞன் என்ற கம்பனின் வரிகளுக்கு இவர்தான் உதாரணம் என்றால் எதிராகாது. அவரின் பார்வை தனக்கென தனி புரட்சி பார்வையாயிருந்தது. இட்டதோர் தாமரை பூ இதில் இருந்தால் கூட புறாக்கள் வட்டமாய் கூடி இறையுண்டு. அவற்றின் வாழ்வு வெட்டில்லை குட்டில்லை, கீழ் வேர் இருந்து அருந்து உண்ணும் கட்டில்லை, கண் மூடி வணக்கமில்லை என்று ஒரு புறா கூட்டம் உணவுவதை கூட இப்படி ஓர் பார்வையில் பார்ப்பதனால் தான் நடுவர்களே நாம் அவரை புரட்சி கவிஞர் என்று அழைக்கின்றோம். பாரதிதாசனார் வீரத்தை விலை நல்கின வீரத்தையும் லௌகிரத்தையும் தன் கவிதை வரிகளில் கூட்டிக் கொண்டே இருந்தார். திங்களோடும் செழும்புறுதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடலவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோக்கியாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என சிறாருக்கு நினைவு செய்ய நீ முழுங்கிடு சக்தியை என்று நன்றே வீர முழக்கம் கேட்டார். தன் புதியதோர் உலகம் செய்வோம் என்னும் பாடலில் இதையெல்லாம் அன்பெனும் நதியினில் நினைப்போம், இது எனதனும் எண்ணம் தவிர்ப்போம், உணர்வு கடலினை அயர்வினை எரிப்போம், இது பொருள் தனி என்னும் மனிதனை சரிப்போம் என்று சமுதாய சமத்துவத்தை அன்றைய புரட்சி வரிகளால் வெளிப்படுத்தி காட்டினார். அன்பார்ந்தவர்களே, ஒரு கவிஞர் ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று வள்ளுவரிடம் கேட்டால் அவர் அழகாய் கூறுவார். சொல்லுக சொல்லில் பிரிந்தோர் சொல், அச்சொல் வெல்லும் சொல் இன்மை என்று என்ற வள்ளுவரின் வாக்கு கிடங்க தன் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லாத அளவிற்கு புரட்சி சொற்களை மட்டுமே தன் கவிதையில் பயன்படுத்தியதனால் தான் நாம் அவரை புரட்சி கவிஞர் என்று அழைக்கிறோம். வீரத்தை விளைந்தென நாளை தலைமுறை மனதில் தூவிவிட்டவர் பாவேந்தன். பூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பதும் தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பதும் தீங்குறம் பகைவர் விவரித்து நீக்குவோ திசை தமிழரை வேல் கொண்டு தாக்குவோ. நடுவரவர்களே, இங்குதான் புரட்சி கவிஞரின் புரட்சி தன் உச்சத்தை தொடுகிறது. பண்டை பெரும்புகள் கொண்டோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்கட்டும் இக்குறன் நடிகராக என்று அந்நியரை எதிர்த்து தன் வீர புரட்சி முழக்கத்தால் அனைவரையும் தூக்கி கிடந்த புலிகளை எழுந்து வாருங்கள் என்றார். எனது அன்னை தேசத்தில் இவ்வன்னியின் ஆட்சியா நறுமணர் சோலையில் நரிமுக விட்டினோம். நாம் தமிழர், நாம் தமிழர் என்றே முரசனைவாய் வெறிவுண்டு பூர்ந்தார்களால் ஆட்சி வேறொருக்கு போனதற்கு முன்னதாவரசே என்று சுதந்திரத்திற்கு முன்பே அடைந்தாட்சி சுதந்திரம் என்று கனவு கண்டவனை நாம் ஏன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கக்கூடாது? இறுதியாக நல்லதோர் ஆட்சி நடக்க வேண்டும் என்றால் அந்த தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவார். முழுப்பசும் போக்குவா பிடியும் செருப்பகையும் சேராது தேசம் என்று. இதைத்தான் தன் புரட்சி கவிதையிலே பாரதிதாசனார் கூறுகிறார். மக்கள் ஆட்சி நடந்து அவரவர் உழைப்பிற்கு அவரவருக்கு ஊதியம் கிடைத்தால் அந்நல் தேசம் மக்கள் தேசமாக இருக்கும் என்று. சிற்றூரும் வரப்பட்டு வயலும் நேற்றியவன் வாய்க்காலும் நெற்சேர புழுது புழுது பயன்படைக்கும் நுழைவுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கச்சுமந்து மற்றுமந்து கரிகள் வெட்டி கருவிகள் எல்லாம் செய்து தந்த கைதாண்டியார்த்தை பொட்டுகளை மணிமுத்தை கடல் குளத்தை மூழ்கி எடுத்த மூச்சு எவரின் மூச்சு என அவரவர் உழைப்பிற்கு அவரவருக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்று பாடுகிறார். முன்னிரும் சுதந்திரத்தை கொடு, இல்லையே உன் மரணத்தை பெறு என்ற பாட்ரிக் ஹென்ரியின் வார்த்தைகள் இவரின் வாழ்க்கையாக இருந்தது. சமத்துவத்தை தன் கண்கென கொண்டவர் வழியோர் எளியோர் தம்மை மதையே பிடிப்பதார். மகராசர்கள் உழவாளர்கள் நிலையாமல் நினைவா முடியாத நீ ஒரு தாமதம் உடனே விடுத்தவிடார். துணை வாழினை இடதாமல் துணியோசிகளாகவே என்று எத்தனையோ கவிதைகளை கூறிக்கொண்டே இருக்கலாம்.
கொள்ளலாம். என் பாவேந்தன் ஒரு புரட்சி கவிஞன் என்பதை கூட இறுதியாக இதை மட்டும் கூறிய முறையை நிறைவு செய்கிறேன். நடுவர்களே, ஏன் பாரதிதாசனார் ஒரு புரட்சி கவிஞர் என்றார்? தனது புரட்சி கவி என்னும் பாடலில் உதாரணம் பாத்திரத்தின் மூலம் உயிர் பிரிய போகிறது என்ற தெரிந்து அறிவாகி நம்மை போல் புலம்பி கிடக்காமல் உயிர் பிரிய இந்திய தமிழ்தான் காரணம் என்று வருங்காலம் கூறிவிடுவோம் என தன் தமிழ் உணர்வை புரட்சி கவிதைகளாய் காட்டியிருப்பார். எப்படி காட்டியிருப்பார்? தமிழ் அறிந்தவன் என்று வேந்தன் என்னை அழைத்தான், தமிழ் புலவன் என்று அவளும் என்னை காதலித்தாள், அமுதென்று கருதும் என் தமிழ் என் ஆவி அறிய காரணம் என்று வருங்காலம் கூறிவிடுவோம். தாய் தமிழுக்கு புலை நேர்ந்தால் பொறுப்பதுண்டோ? உண்மை ஒன்று வேண்டுகிறேன், உண்மை ஒன்று வேண்டுகிறேன், மாசில்லா தமிழை உயிரிழப் போட்டுவீர்கள் என்று அன்றே கூறினார். மாசில்லா உயர் தமிழை உயிரிழந்து போட்டுவீர்கள் என்று அப்படி போட்டி பாரதிதாசன் அன்றும் இன்றும் என்றும் ஒரு புரட்சி